மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வராது, நாங்கள் இருக்கின்ற வரை அதை வரவிட மாட்டோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு சான்றை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்ன இந்த சொல் என்னவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இது போன்ற திட்டங்களுக்கு மீண்டும் அனுமதியை வழங்குறாங்க? இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையிலே நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். நான் தண்ணியை எவ்வளோ மாசுபடுத்துவேன், நான் காற்றை எவ்வளோ மாசுபடுத்துவேன், நான் நிலத்தை எவ்வளோ மாசுபடுத்துவேன், நான் அந்த சூழலை எவ்வளோ மாசுபடுத்துவேன், என்னால் எவ்வளோ நோய் வரும், அதுக்கு நான் என்ன மருந்து கொடுப்பேன், அதுக்கு பேர் தான் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க, கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொகையை அந்த நிறுவனத்தினுடைய மொத்த லாபத்தில் 2 விழுக்காடு இந்த பாதிப்பை சரி செய்வதற்காக தான் நாங்கள் கொடுப்போம். அப்படின்னா ஒரு திட்டம் வரப்போகுது அப்படின்னா அதில் அழிவைன்னு அங்கே சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைப்பது இதற்கு பேர் வளர்ச்சியா என்ற கேள்வியை நான் வைக்கிறேன். நிறைய அனல் மின் நிலையங்களே சொல்லியிருக்காங்க, எங்களால் புற்றுநோய் வரும், எங்களால் சுவாச கோளாறுகள் வரும், எங்களால் மூக்கு பகுதியினுடைய அறுவை சிகிச்சை செய்கின்ற அளவிற்கான மிக கஷ்டமான சூழ்நிலை வரும், நுரையீரல் பாதிப்புகள் வரும் என்றெல்லாமே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையில் இருக்கும் பட்சத்தில் இந்த கிளியரன்ஸ் யார் மூலமாக வழங்கப்படுது, எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுறாங்க? ஆண்டொன்றுக்கு 2 முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்களாக இருக்கட்டும், அனல் மின் நிலையங்களாக இருக்கட்டும், எல்லா தொழிற்சாலைகளையும் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்கணும். அந்த அறிக்கை கிராம சபையில் வச்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். இந்த அளவுக்கு தாங்க பொல்யூஷன் ஆயிருக்கு, அவங்க சொன்ன அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வெட்டு தாண்டி போகலை அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது வரைக்கும் எந்த நிறுவனம் வெளிப்படையாக இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அறிக்கையை சமர்ப்பித்து எங்கள்கிட்ட பிரச்சனையே இல்லை, நாங்கள் சொன்ன எல்லா திட்டத்தையும் சரிவர நடத்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் சட்ட அத்துமீறலே செய்யலை அப்படின்னு இது வரைக்கும் ஒரு நிறுவனம் சொன்னதில்லை. மாறாக என்ன செய்கிறாங்க, இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சுக்கிட்டு லோக்கலில் இருக்கிற சில அரசியல்வாதிகள் எல்லாம் கவனிச்சுட்டு மக்களுக்கு போய் எதுவுமே சேராமல் அப்படியே மறுதளிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒவ்வொரு கிராம சபையிலையும் போய் பாருங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் என்ன மாதிரியான நலத்திட்டங்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். மொத்தமாகவே எந்த நிறுவனமாவது ஓராண்டுக்காவது வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கா, எங்களுடைய மொத்த லாபம் இவ்வளவு, அதில் 2% இவ்வளவு, அதை நாங்கள் இந்தந்த பகுதிகளுக்கு வேலை செஞ்சுருக்கோம், அதனால் இந்த இவ்வளோ மக்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க, ஒரு வெள்ள புயல் காலங்களில் நான் அந்த மக்களுக்கு உதவி இருக்கிறேன், கல்வி நிலையங்கள் கட்டி கொடுத்துருக்கேன், வீடுகளுக்கான சமூக கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கோம், வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம், மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். இது எது ஒன்றுமே இல்லைங்க. முற்று முழுவதுமாக பெருந்துறை நிறுவனங்கள் மக்களையும் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பு உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் தாரை வார்க்கின்ற இது போன்ற திட்டங்கள் முற்று முழுவதுமாக தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்படணும். நான் எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் அனல் மின் நிலையத்துக்கு எதிராக போராடும் போதெல்லாம் கரண்ட் இல்லைன்னா எப்படி வாழ்வீங்க அப்படின்னு. பல வளர்ந்த நாடுகள்லேயே நிலக்கரியினை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பு இதை நிறுத்திட்டாங்க. காற்றாலை மின்சாரம் இன்னும் என்னென்னவோலாம் புதிய வகையான கண்டுபிடிப்புகள் மக்களுக்கு தொந்தரவு தராத கண்டுபிடிப்புகள் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் மற்றவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பும் சரி கடல் பரப்பும் சரி இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு சூழலோடு அமைந்த ஒரு பகுதி. இது இருக்கும் இது இல்லை அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான மக்கள் வாழ்விடங்களை எல்லா உயிரினங்களும் வாழ தகுந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சூழியலை கலைப்பது இது நமக்கு நாமே செய்கின்ற துரோகமாகும் என்கிறத தமிழக அரசு புரிந்து கொள்ளணும். இந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைக்கான இந்த கிளியரன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறத உடனடியாக திரும்ப பெறணும். தமிழக அரசு இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வராது என்று அறிவித்ததை வெறும் வாயளவில் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாட்டில் எங்கும் இது போன்ற ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வராது என்ற பேரறிவிப்பை செய்யணும். சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட வைகை பாசன பகுதிகளையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் 4068 சதுர கிலோமீட்டர் அளவிற்கான எல்லை பரப்பு கொண்டது. ஆனால் வழங்கப்பட்டிருக்கிற அனுமதி 1404 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பிற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தை 3ஆக பிரித்தா ஒரு பாகம் ஹைட்ரோ கார்பனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்போ மக்கள் எங்கு வாழ்வாங்க, விவசாயம் எங்கு நடக்கும், அவங்களுடைய வாழ்விடங்கள் உழைப்பு அதுக்கான பெருக்கங்கள், இப்போ கிராமங்கள் வளருதுன்னா அவங்களுக்கான குடியிருப்புகள் இதெல்லாம் எங்கு நடக்கும்? ஒரு பாகத்தை அப்படியே கொண்டு போய் நாங்கள் ONGC நிறுவனத்தை கொடுத்துட்டு 2 பாகத்தில் மக்களும் வாழ்ந்துக்கணும் விவசாயமும் நடக்கணும் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பாருங்கள். ஏற்கனவே வழங்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்லேருந்து நாட்டிற்கான வருமானம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கீட்டை உண்மையிலேயே அவங்களுக்கு திராணி இருந்து பொருளாதாரத்தை இதனால் மேம்பட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா வெளியிட சொல்லுங்கள். வெறும் 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள அளவிற்கான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3600 கோடி ரூபாய் விவசாய பெருநிலங்களை அளித்திருக்கிறாங்க.
இதுதான் இந்த ஹைட்ரோ கார்பன் வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்று பேசக்கூடியவர்களுடைய வாக்குமூலம். நீங்க வேணா போய் ஒரு ஆய்வறிக்கை இருக்கு, எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 3200 கோடி வர வேண்டிய வருமானத்தை உழைப்பு, நிலம் பாதுகாக்கப்படும், எல்லாருக்குமான உணவு உற்பத்தி மேம்படுத்தப்படும், இது எல்லாவற்றையும் தகர்த்துட்டு ஒரே கையெழுத்து ஒரே கமிஷன் என்பதற்காக வெறும் 1200 கோடிக்கு 40,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பனுக்காகவும் மீத்தேனுக்காகவும் வழங்கப்பட்டது. இது எப்படிப்பட்ட ஒரு போக்காக மாறும்? தொடர்ந்து விவசாயிகள் போராடி கொண்டே இருப்பாங்க, இல்லை கடலோர மக்கள் போராடி கொண்டே இருப்பாங்க என்றால், அதிலும் குறிப்பாக கடலில் எடுக்கப்படக்கூடிய ஹைட்ரோ கார்பனுக்கான பாதி வேலைகள் முடிஞ்சிருச்சு. நீங்களே கடற்கரைக்கு போனீங்கன்னா சாகர்னு ஒரு கப்பல் ஆய்வு பண்ணி 271 இடத்துல கிணறுகள் அமைப்பதற்கான வேலையை கிட்டத்தட்ட பாதி அலுவல் முடிஞ்சிருச்சு. எப்படி கிணறு அமைக்க போகிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ட்ரில் போடுறாங்கன்னா இதை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு போயா போட்டுருவாங்க, மிதவை போட்டுருவாங்க. அந்த மிதவைக்குள்ளே படகுகள் எதுவும் வரக்கூடாது, மீன்பிடி வலைகள் எதுவும் வரக்கூடாது. மரக்காணத்துலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 271 இடத்துல கிணறு. எவ்வளவு தூரம் கிலோமீட்டர்னு செக் பண்ணிக்கோங்க. கடலோர பகுதியில் 5 கிலோமீட்டருக்கு படகுகள் போகக்கூடாதுன்னா கடலோர மக்கள் எங்கே போய் மீன் பிடிப்பாங்க? ஜம்ப் பண்ணி போவாங்களா இங்கேருந்து? இல்லை ஹெலிகாப்டரில் போயிட்டு வலையை போட்டு அங்கேருந்து மீன் பிடிச்சு எடுத்துகிட்டு வருவாங்களா? ஏன்னா அப்படித்தானே இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன மீன் பிடிக்கிறோம், என்ன படகு வச்சுருக்கோம், என்ன வலை பயன்படுத்துகிறோம், என்ன மாதிரியான மீனை பிடிக்கிறோம் என்று ஒரு பொதுவான மக்களுக்கு இந்த கடலோர மக்களுடைய வாழ்வியலே தெரியப்படுத்துறதே இல்லை. நிறைய சினிமா படங்களில் கூட பாருங்களேன், பெரிய ட்ராலர் விசைப்படகு எடுத்துகிட்டு போய் வச்சு வீசுவலை வீசுவார். எங்களுக்கெல்லாம் உண்மையிலே சிரிப்பாக இருக்கும். வீசுவலை எங்கே பயன்படுத்துறது, எங்கே பயன்படுத்த கடலில் நடுக்கடலில் போய் வீசுவலை வீசுறதுலாம் உண்மையிலேயே ஆச்சரியமாக நாங்கள் கேள்வியே படாத ஒன்று. அப்படிதான் திரைப்படங்களில் காட்டப்படுது. ஏன்னா எங்களுடைய வாழ்வியல் முழுமையாக இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. நாங்கள் என்ன கட்டுமரம் பயன்படுத்துகிறோம், என்ன ஃபைபர் படகு பயன்படுத்துகிறோம், அதுக்கு என்ன எந்திரம் பயன்படுத்துவோம், எதை எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல மீன் பிடிக்க முடியும், நாங்கள் எதுக்கு எக்கோ சவுண்ட் வச்சுருக்கோம், எதுக்கு ஜிபிஎஸ் கருவி வச்சுருக்கிறோம், அது எவ்வளவு தூரம் போகும், எங்களுடைய எல்லை எவ்வளவு தூரம் இருக்குது, ஒரு நாட்டுக்கான கடல் எல்லைக்கான அளவு எவ்வளவு, அது அந்த எல்லையை தாண்டி போகிறதுனால தான் இந்த இலங்கை கடற்படை கைது செய்தா, இது எதை பற்றின ஒரு விஷயமும் பொதுமக்களுக்கு கடத்தப்படவே இல்லை. இந்த நிலையில் இந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் ராமநாதபுரம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட மாவட்டம்னு ஏன் அறிவிக்கணும் அப்படின்னா, மன்னார் வளைகுடா என்று சொல்லக்கூடிய உயிரின காப்பகம், உயிரின பெருங்காப்பகம், பறவைகள் சரணாலயம், ஆமை முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடிய பகுதி, ஈக்கலாஜிக்கலி சென்சிட்டிவிட்டி ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சிஆர்செட் 1 வரும், சிஆர்செட் 1A வரக்கூடிய இந்த நிலப்பரப்பில் எப்படி இது போன்ற அழிவுகரமான தொழிற்திட்டங்களுக்கு இவங்க தொடர்ந்து அனுமதி வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வியை நாங்கள் இவங்களுக்கு முன்வைக்கிறோம். இதை தொடர்ந்து ராமநாதபுரத்தில் கடந்த மாதம் ஒரு போராட்டத்தை மக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கடலோர மக்கள் சார்பாகவும் ஒரு போராட்டம் அறிவித்தோம். தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி அதிகாரம் இருக்குது, எப்படி ஜனநாயகம் இருக்குது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இரவோடு இரவாக வந்து காவல்துறை இந்த போராட்டத்தை கைவிடணுன்றாங்க. பொதுக்கூட்டத்தை நான் இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி அங்கே போயிட்டோம். போன பிறகு கிட்டத்தட்ட விவசாயிகள்கிட்ட சொல்லியாச்சு, கிராமங்கள்கிட்ட சொல்லியாச்சு, இங்கே யாரும் வந்து பணம் காசு வச்சுட்டு இருக்கிறவங்க இல்லை, இந்த நிலத்தை எப்படியாவது பாதுகாத்துற மாட்டோமா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு கூட்டத்தை தயார்படுத்தின பிறகு எனக்கு இரவு ஒரு 9-9:30 மணி இருக்கும். அழகர்சாமி அண்ணனை அழைச்சி, அம்மா இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நம்ம நீதிமன்றத்தில் போய் கேட்டு வாங்கிப்போம். எதுக்கெடுத்தால் ஒரு கூட்டத்தை என்னுடைய ஒரு கருத்தை சொல்வதற்கு, தார்மீகமாக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு நான் நீதிமன்றத்தை அணுகித்தான் போராடணும் அப்படின்னா என்ன மாதிரியான சூழலை நோக்கி தமிழக அரசினுடைய நிர்வாகம் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்ற கேள்வியும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக முன்வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்து